முக்கியமா வாய் துர்நாற்றம் வரதுக்கான ரீசன் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் வாய் தான். ஆனா வாயில ஆரம்பிச்சு வயிறு வரைக்கும் எக்ஸிட் பாயிண்ட் இதுதானே, வெளியேறது தான். சோ இங்க எந்த பிரச்சனை வாயில இருந்து வயிற்று வரைக்கும் எங்க பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பாடு நம்ம வாயில தான் இருக்க போகுது. சோ நீங்க சொன்ன மாதிரி வயிற்றுல பிரச்சனை இருந்தாலும் வாயில துர்நாற்றம் வரும். ஆனா நம்ம எதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும், முதல் படியை முடிக்காம எதுக்கு மூணாவது படிக்க போகணும் இல்லையா? சோ முதல்ல அண்ட் 95% ஆஃப் தி கேசஸ்ல உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வாயில இருக்கிற அடுக்கு தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாய் துர்நாற்றம் இருக்குன்னா வாயை கிளீன் பண்ணணும். அந்த ஈரல இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாய் துர்நாற்றம் சரியாகுதான்னு. இப்ப வாயில இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க, வாயில சொத்தையோ இன்ஃபெக்ஷனோ ஈர் நோயோ இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு துர்நாற்றம் இருக்குன்னா அப்ப நீங்க செகண்ட் ஸ்டெப் போய் நீங்க பார்க்கலாம். சோ முதல்ல சிம்பிளா இருக்கிற காரணத்தை விட்டுட்டு டைரக்டா வயிற்றுல போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வாயில இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி பிரச்சனை சால்வ் ஆகலாம்னு நீங்க ஸ்டமக்க பார்க்கலாம். அண்ட் சாப்பிடலன்னா ஏன் துர்நாற்றம் வருது, வாயில எச்சி சுருக்கிறது குறையுது இல்ல, டீஹைட்ரேஷன், அப்போ ஒரு துர்நாற்றம் வரும். இதுதான் மெயின் ரீசன். ஆனா ஃபர்ஸ்ட் துர்நாற்றம் இருக்குன்னா நீங்க பார்க்க வேண்டியது டென்டிஸ்ட் தானே தவிர மெடிக்கல் பிசிஷியன் கிடையாது.